அமைதியான அந்த கிராமத்தின் புறத்தில் காலை சூரிய ஒளியில் தனியாக நடுங்கிக் கொண்டிருந்த ஒரு குட்டி நாய்தான் பாசு. அம்மாவை இழந்த வலி அதன் சிறிய கண்களில் கண்ணீராய் தெரிந்தது. பசி, பயம், ஆனால் யாராவது வருவார்களா என்ற ஒரு சிறு நம்பிக்கையும் அதில் இருந்தது. அப்போது பள்ளிக்கு செல்லும் சிறுவன் ஆதி வந்தான். அந்த குட்டி நாயை பார்த்ததும் அவன் கால்கள் நின்றன. பாசு மெதுவாக வாலை ஆட்டி ஆதியின் காலில் தலையை வைத்த அந்த ஒரு நொடி ஒரு உயிரின் வாழ்க்கையை காப்பாற்றப் போகும் நட்பின் தொடக்கம் என்பதை அவன் அறியவில்லை. பாசுவை வீட்டுக்கு கொண்டு வந்தான். அம்மா முதலில் மறுத்தாலும் அந்த கண்களில் இருந்த மௌனமான பாசம் அவளது இதயத்தை உருக்கிவிட்டது. நாட்கள் ஓடின. பள்ளியிலிருந்து ஆதி வரும் ஒவ்வொரு மாலையும் கதவின் முன் ஆடிக்கொண்ட வால், ஓடிப்பிடிக்கும் விளையாட்டு, வீடு முழுக்க மகிழ்ச்சி. மழையிலும் வெயிலிலும் பாசு கதவின் அருகே மட்டும் காத்திருந்தது. ஆதியின் வருகைதான் அதற்கு பெரிய உலகம். ஆனால் ஒரு சாயங்காலம், எதிர்பாராத விபத்து. சாலையோரம் ஆதி மயங்கி கிடந்தான். தொலைவில் இருந்த பாசு அதை உணர்ந்தது போல பைத்தியமாக ஓடி வந்தது. கார்கள், சத்தம், ஆபத்தையெல்லாம் மறந்து மனிதர்களை குறைத்து கூப்பிட்டது. கிராமத்தார் ஓடி வந்தனர். அந்த குட்டி நாயின் அன்பு ஆதியின் உயிரை காப்பாற்றியது. மருத்துவமனையில் ஆதி கண் திறக்கும் போது அவன் கையில் தலையை வைத்துக் கொண்டு தூங்கிய பாசுவை பார்த்தான். மெதுவாக சிரித்தான். நான் உன்னை காப்பாற்றினேன் நினைத்தேன், ஆனா நீதான் எனக்கு உயிர் கொடுத்தாய் பாசு என்று. அந்த நாளிலிருந்து பாசு ஒரு சாதாரண நாய் இல்லை, அது அந்த கிராமத்தின் சிறிய ஹீரோ. பேசாத நாக்கால் கூட அன்பு பேச முடியும் என்பதை உலகுக்கு சொன்ன ஒரு உயிர். உண்மையிலேயே அன்புதான் இந்த உலகத்தின் மிகப்பெரிய சக்தி. கதை பிடித்திருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க செல்ல நாய் பேரனை கமெண்ட் பண்ணுங்க.